திராவிட மாடல் விளம்பரத்தை தவிர வேறு எந்த வேலையும் செய்வதில்லை என்கிற உண்மை மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதாவது பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்வதற்கு பதிலாக பொதுமக்களை தேடி அரசு அலுவலர்கள் வருவார்கள் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என திராவிட மாடல் பிரச்சாரம் செய்தது. ஆனால் திராவிட மாடலின் மற்ற திட்டங்களைப் போல இந்த திட்டமும் மிகப்பெரிய விளம்பர திட்டம் என்பது உறுதியாகியுள்ளது. சிவகங்கையில் இந்த விளம்பர திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களை மாடல் அதிகாரிகள் வைகை ஆற்றில் வீசியுள்ளனர். தண்ணீரில் ஊறி சிதைந்து கொண்டிருந்த அந்த மனுக்களை அப்பகுதி மக்கள் மீட்டனர். இது மாடலிடம் மனு கொடுத்த மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திமுக அரசின் இந்த அலட்சிய நடவடிக்கைக்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் மனுக்களை குப்பைகளைப் போல தூக்கி எறிந்துள்ளனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காலை உணவு விரிவாக்க திட்டம் என்ற பெயரில் ஒரு விளம்பர திட்டம் அரங்கேற்றப்பட்டது. அப்போதே இந்த விளம்பர மாடலை சாடிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விளம்பரத்தை கைவிட்டுவிட்டு மக்கள் நலனில் கவனம் செலுத்த வேண்டுகோள் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.